ஸோ ஹாய், இந்த பேஜில் வந்துட்டு கடந்த ஒரு வாரம் அட்லீஸ்ட் 2 வாரமாக வந்துட்டு வீடியோ வந்திருக்காது. என்ன ஒரு காரணம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, வேலை நினச்சி போடல. ஸோ இது உனக்கு வேலை இல்லைடான்னு கேட்டிங்கனாக்கா, சும்மா ஹாப்பியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்றக்காண்டி ஆரம்பித்தது தான் வீடியோ போடுறதுங்கிறது. சம்திங் அது எனக்கு பிடிச்ச கம்ப்யூட்டரோட ஆரிஜினேஷன் வந்து போடலான்னு ஆரம்பித்தப்போ தான் நம்ம பாஸ்கல் பற்றி பாஸ்கல் ஜென்ரேஷன்ஸ் பற்றி ஆரம்பித்து, அதான் கேல்குலேட்டர்லேருந்து ஆரம்பித்து டுவர்ட்ஸ் கரண்ட் பொசிஷன் வரைக்கும் சாப்டர் பை சாப்டராக போகலான்ற ஐடியாவில் இருந்தேன். பட் டியூ டு நிறையா சர்க்கம்ஸ்டன்சஸ்னால, அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் ஃபார்ச்சுனேட்டான சர்க்கம்ஸ்டன்சஸ் தான். ஸோ அது வந்துட்டு அதனால தான் போடல. ஒரு வேளை இது இப்படியே ஸ்கிப் ஆகிட்டு போயிடுமோன்ற ஒரு பயத்தினால தான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்ற ஒரு பிளான்னாக்கா, ஸோ பை சான்ஸ் ரெகுலராக வந்துட்டு வீடியோ போகணுன்ற ஒரு காரணத்தினால ஒரு ரெஜிடான பிளேஸ்லன்னு இல்லாமல் எங்கே வைல் வாக்கிங் ஆனாலும் சரி, வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீடியோவோட ரொம்ப ஐ கான்டாக்ட் கொடுக்காம ஒரு கண்டென்ட் மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா. இப்போ வந்துட்டு அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேனாக்கா, இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்கள பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோவா எடிட்ஸ்னால் நான் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய எடிட்லாம் இல்லை. அந்த ஃபோட்டோ போடுறது அதெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. மேபி டைம் இருக்கப்போ கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவோட வீடியோ ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அன்லஸ் அந்த ஃபோட்டோ வந்துட்டு வீடியோவில் வரலனாலும் பேஜோட போஸ்ட்டில் வந்துட்டு 1 or 2 days அந்த இதோட ஃபோட்டோஸ் வரும். ஸோ கான்டென்ட் க்ரியேஷன் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கான்டென்ட் க்ரியேஷன்லாம் சொல்ல முடியாது, நிறையா பேர் செம்மையாக கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ட்ரை, அவ்வளோதான். ரொம்ப பெரிய நான் கான்டென்ட் க்ரியேட்ரு சும்மா இதுவே பாருங்கள், இந்த ஜிப்பில் இருக்குது ஒரு 4 years பழைய ப்ளூடூத் பேண்டு, அவ்வளோதான். நிறையா மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு TWSR நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ஐசேஜில் இருக்கவங்க மாதிரின்ற மாதிரிலாம் நிறையா மீம்ஸ்லாம் போய்கிட்டுருக்கு. ஸோ அந்த ஐசேஜ் ஏராவை சேர்ந்தவன் தான் நான். ஸோ ஐ எம் நாட் ஓஜி, ஐ எம் ஜஸ்ட் அந்த ஒரு ஐசேஜ் படத்தில் வந்துட்டு ஒரு ஸ்குரில் மாதிரி இருக்கும், நட்ஷெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி சுத்தம்ல, அந்த ஒரு ஐஸை தள்ளி விடுற மாதிரி அந்த ஸ்குரில் தான் நான். ஸோ வந்துட்டு அதுதான் இந்த இது எப்படி போனாக்கா, எனக்கு நோட்ஸ் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ நோட்ஸ் எழுதிக்கிட்டே வந்துட்டு ஒரு செகண்ட் சாப்டர், இதுக்கு முன்னாடி விட்டதோட ஒரு செகண்ட் சாப்டர் தான் வந்துட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு போக போகுது. ஐ கான்டாக்ட் இருக்கும், அது எப்படி ஐ கான்டாக்ட் இல்லாமல் ஒரு கான்செப்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ பேர் வித் மீ, அவ்வளோதான். ப்ளஸ் வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு 7 minutes அந்த மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், யூடியூப்லேயும் இதே வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூடியூப் வீடியோ வந்துட்டு யூடியூப் சேனலோட லிங்க் வந்துட்டு கூடிய சீக்கிரம் பயோவில் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு பயோ அந்தளவுக்கு அடிக்கடி நான் என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்லேயே எடிட் பண்ணி பழகினது கிடையாது. ஸோ வந்துட்டு இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு பயோவும் எடிட் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ தான் ப்ரொஃபைல் பில்டிங்லேயும் இருக்கேன், லிங்க்டின்லேயும் இருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னாக்கா ஆதிசிவபாலன் AML சால்வர்ன்ற மாதிரி இருக்கும் லிங்க்டின்ல, ரெக்வஸ்ட் கொடுங்க. லெட் அஸ் பி இன் கனெக்ட். ஸோ வெயிட்டிங் ஃபார் யுவர் கனெக்ட் இன் லிங்க்டின். ஸோ ஐ திங்க் ரெகுலரான கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். அதான் இந்த பேஜுன்றதை வந்துட்டு ரெகுலராக ஒரு சாப்டர் வைஸ்டாக போகும். அன்டில் நான் எதிர்பார்க்குற ஒரு டெக்னாலஜி பற்றி டில் டு த டேட் வந்துட்டு நான் பேசி முடிக்கிற வரைக்கும். ஸோ அது வாய்ப்பே இல்லை. ஓவர் அ மந்த் வந்துட்டு இப்படி நான் ரெகுலராக அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் நான் வீடியோ போட்டேனாலுமே ஒரு 1.5 months வந்துட்டு இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் முடியும், டில் டேட் வரைக்கும் உள்ள கான்டெக்ஸ்ட் முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஹவர் பேசிஸில் நிறையா அப்டேட்ஸ் வரும். நான் எதிர்பார்த்துருக்க ஒரு ஃபீல்டில் நான் எதிர்பார்த்துருக்க மாதிரி நடந்துச்சுன்னா ஹவர் பேசிஸில் ஒரு அப்டேட் வரும். ஐ மீன் நாட் இன் இண்டியன் லெவல், குளோபல் லெவலில் வந்துட்டு ஹவர் பேசிஸில் அப்டேட் வர்றதுக்கான நிறையா இது இருக்குது. ஸோ என்னோடய கண்ணாடியில் கிளியர் தெரியுது, இல்லை வேணாம், நல்லா இல்லை. ஸோ ஆமாம், கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும், ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்துட்டு என்னோடய லேப்பில் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ அது எழுதிக்கிட்டே தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக போகுது. ஸோ பேர் வித் மீ, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இவன் லேப்டாப்பில் கண்டென்ட் வச்சுட்டு பேசுகிறான்னு நினைக்க வேணாம். லேப்டாப்பில் கண்டென்ட்டெல்லாம் இல்லை, வேணும்னா லேப்டாப்போட ஸ்க்ரீன்ஷாட்டு போஸ்ட்டில் போடுறேன்.
லேப்டாப்பில் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ பிலீவ் மீ அவ்வளோதான். ஸோ வந்துட்டு அதான் பிலீவ் மீ, லேப்டாப்பில் கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்ற பட்சத்தில் பார்த்து மன்னிச்சு விடுங்கோ. ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்ட் இது வந்துட்டு எழுத முடிச்சோன்னாக்கா நம்ம பாஸ்கல், எட்னி பாஸ்கல் வந்துட்டு கால்குலேட்ரு. ஸோ நம்ம எட்னி பாஸ்கல் வந்துட்டு கால்குலேட்டர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எட்னி பாஸ்கல் அண்ட் பிளைஸ் பாஸ்கல் 2 பேரோட காம்பினேட்டரிக்ஸ், ட்ரீம் அண்ட் எஃபர்ட். ஒருத்தரோட ட்ரீம் அண்ட் இன்னொருத்தரோட எஃபர்ட் டுவர்ட்ஸ் his father's solving the problem of his fathers அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு கால்குலேட்டர்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து செகண்ட் சாப்டருக்குள்ள போனோம்னாக்கா ஓஜி, ரியல் ஓஜி ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது ஃபிசிக்ஸில் எப்படி மண்டை மேலே ஆப்பிள் வந்துச்சுன்னா அமைதியாக போயிருக்க வேண்டியதாடா நியூட்டனே அப்படின்னு நம்ம கதறோமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் உன்னால் டிவிஷன் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆள் ஹையர் பண்ணிக்க வேண்டியதாடா சார்லஸ் பாபேஜி அப்படின்னு கதற மாட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு வந்துட்டு அது ஈஸியாக இருக்குது. ஐடி எம்ப்ளாயீஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மன்னிச்சும், நீங்கள் நான் இங்கே ஒர்க்கில் தாவதி போய் செத்து இருக்கேன், என்னடா ஈஸியாக இருக்குன்ற மாதிரிலாம் யாரும் வந்து கல்வி கொடுத்தாங்க கமெண்ட்ஸில். அதாவது என்ன சொல்கிறது, ஈஸியாக இருக்க மீன்ஸ் நிறையா பேர்த்தோட ஒர்க்ஸை வந்துட்டு ஈஸியாக இருக்கிறதுக்கு கம்ப்யூட்டருங்கிறது இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு டூல். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஓஜி சார்லஸ் பாபேஜ் இருக்கார். எழுதுறதை விட்டுறக்கூடாது, அதே மாதிரி தான் எழுதுறதை விட்டுறக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம், என்னோடய நோட்ஸ் எழுதுறதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஐ கான்டாக்ட் எதிர்பார்க்காதீங்க, டாட்டா பை பை ஐ கான்டாக்டுக்கு உங்களுக்கு இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 1800 வச்சுக்கோங்களேன். ஆமாம், 1800 இருக்காருனாக்கா இப்போ அவரோட எய்ம் என்னவாக இருக்கும்னாக்கா ரெகுலராக வந்துட்டு அவர் வந்துட்டு லாங் டிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். நம்ம எட்னி பாஸ்கல் என்ன கண்டுபிடிச்சாருன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஏன்னா வந்துட்டு அவங்க அப்பா எட்னி பாஸ்கல் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சானாக்கா அவங்க அப்பாவோட கஷ்டத்தை இது பண்ணுறதுக்காண்டி ஒரு அடிஷனல் சப்ராக்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மிஷின் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் வந்துட்டு நம்ம பாபேஜ்க்கு வந்துட்டு அது பத்தலை, பெரிய இடங்கள சார், பெரிய இடங்கள் அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிட்டாருனாக்கா எனக்கு இது பத்தாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. போன இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்று யோசிச்சிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன். அது என்னதுனாக்கா ஒரு கியர் மாதிரியான ஒரு ஐட்டம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா அது வந்துட்டு இதை சேர்ந்தது கிடையாது, பாஸ்கலின். அதாவது நம்மளோட ஓல்டேஜ் கால்குலேட்டர் சம்மந்தப்பட்டது கிடையாது. நான் அந்த வீடியோ வந்துட்டு தப்பாக சொல்லிட்டேன், எடிட்லேயுமே நான் அதை சரியாக கவனிக்காத. இந்த வீடியோக்கு அதாவது எடிட்டே வராது. ஈவன் தான் நிறையா போன வீடியோவில் இருந்த மிஸ்டேக்ஸையும் இந்த வீடியோவில் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறேன். அது மாதிரி தான் பார்த்தோம்னாக்கா ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு தப்பாக தான் இருக்கும். மேபி அடுத்தடுத்த இதில் வந்துட்டு நான் கவனிக்க கரெக்டாக சொல்லிடுவேன். ஸோ வந்துட்டு அந்த பாஸ்கலின் கால்குலேட்டர் வந்துட்டு எப்படினாக்கா அது ஆக்சுவலாக நம்ம கியர் அது மாதிரிலாம் இருக்காது. இட்ஸ் லைக் நான் அந்த வீடியோலேயே அதுக்கப்புறம் ஒழுங்காக சொல்லியிருப்பான், பழைய டெலிஃபோன் டயலர் மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்டான ரெப்ரசன்டேஷன். அதோட ஃபோட்டோவும் இருந்திருக்கும் அந்த வீடியோவில். ஸோ வந்துட்டு புரிஞ்சிருக்கும். ஈவந்தோ இன்னொரு மேட்டர்னாக்கா அந்த கமிங் டு சார்லஸ் பாபேஜோட ஸ்டோரி ஆனாக்கா அது வந்துட்டு ஒரு கியர் ராடு மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, கியர் ராடு மாதிரி இருக்குனாக்கா அந்த இதோட பேருன்னு ஒன்று இருக்கும். அந்த கியர் ராடு இருக்குதுனாக்கா நான் கண்டிப்பாக அதோட இமேஜ் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்துட்டு அதோட பேர் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இன்ஜின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் இன்ஜின்னாக்கா அதோட சைஸை எப்படி சொல்லலாம்னாக்கா ஒரு சம்பவம் இந்த பீரோ இருக்குதுனாக்கா பீரோ உயரத்துக்கு இருக்கும். வித் அண்ட் சம்திங் பார்த்தோன்னாக்கா ஓவர் எப்படி சொல்லலாம், சம்பவம் இப்போ உங்களுக்கு இந்த கேமரா ஆங்கிளில் தெரியும்ல, இதோட ஒரு டபுள் த மடங்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டபுள் த மடங்கா
ஆமாம் 10 ஃபீட்டுலாம்னா வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு. அப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு ரெகுலராக நம்ம வந்துட்டு இப்போ ரெகுலர் கம்ப்யூட்டர் பில் குவாலிட்டிலாம் வந்துட்டு பிளாஸ்டிக் யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் வந்துட்டு நிஜமாவே அதில் உள்ள ப்ராசஸரும் இதுவும் வந்துட்டு ரொம்ப என்னடா இவன் டிஎம்கேக்கு மட்டும் கொடுக்குறான்னு நம்மளாம் யோசிக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஸ்கீம் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை அம்மா அண்ட் இட்ஸ் ஃபாலோடு பை ஸ்டாலின் சார். ஸோ வந்துட்டு நிஜமாவே நல்ல ஒரு ப்ராசஸர் மாத்திரம் பாருங்கள். பில் குவாலிட்டி பார்க்கலாம். பில் குவாலிட்டி பார்க்கணும்னா இந்த இதை வச்சு ஸ்கில் பில்ட் பண்ணி if you are more thrive towards your goal, ஸ்கில் பில்ட் பண்ணுங்கள், சம்பாதிங்க. நீங்கள் வந்துட்டு எல்லோ கியூ வாங்க, விக்டர்ஸ் வாங்க, உங்கள் இஷ்டம், ஆரோஜியில் என்ன வேணாலும் வாங்க. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டாக வந்துட்டு இது இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்கீம்னு ஒன்று வருதுனாக்கா அதை குறை சொல்லாதீங்க. அது நிப்பாட்டினாங்கனாக்கா அதனால் யூஸ்ஃபுல் ஆகிறவங்க வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆவாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய தேவைக்காண்டி லேப்டாப் வாங்கினேன். ஒருவேளை இது முன்னாடி இருந்தாங்கனாக்கா நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஆனால் வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு ஈஸியான்றதை விட கிடச்சிருச்சு. எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு, நம்மளே கிடச்சிருச்சு. ஆனால் இது கிடைக்காதவங்க வந்துட்டு நிறையா பேர் இருக்காங்க. இன்டீரியர் வில்லேஜஸ் அண்டு ட்ரைப்ஸ் அண்டு அதர் ஹூ காண்ட் அஃபோர்ட் திஸ்ன்றவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ வந்துட்டு எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால மாத்திரமே எந்த இடத்துலையுமே வந்துட்டு அது யூஸ் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு அது யூஸ் ஆகுறவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ரேதர் தென் சப்போர்ட்டிங் டு ரூலிங் பார்ட்டி, அப்போஸ் டு ரூலிங் பார்ட்டி எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு ஸ்கீம்னால யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. அதுதான் இங்கே இருக்க மெயின் கான்செப்ட்டு. அது வந்துட்டு இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்துட்டு இது எதனால் சொல்லணும்னாக்கா அது பிளாஸ்டிக்கு. இப்போ இருக்க வரலாம் வந்துட்டு பிளாஸ்டிக் அண்ட் அலுமினியம் அந்த மாதிரி ஒரு சில இதில் பில் குவாலிட்டியில் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிஃபரன்ஸ் இன்ஜின் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு பிரான்ஸில் செய்யப்படக்கூடாது. பிரான்ஸ்னாக்கா சம்திங் லைக் செம்பு, தமிழ் சொன்னோன்னா செப்பு எப்படிலாம் சொல்லலாம், செப்பு தகடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. தகடாக இருந்துச்சுனாக்கா ஸோ செம்பில் செய்கிற ஒரு 25,000 கிலோஸ், அதாவது என்ன சொல்கிறது 25,000 கிலோஸ்னால் அப்படியே சொல்ல முடியாது. 25,000 ஸ்டீல் பார்ட்ஸ், பிரான்ஸ் பார்ட்ஸ் அண்டு ஸ்டீல் பார்ட்ஸு சேர்ந்து ஒரு இது இருக்குது. சரிப்பா, இதோட மெயின் மோட்டிவ் என்னன்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது ப்ளஸ் பாலினாமியல்ஸ் ஃபார் ஃப்ரம் 12th grade வித் சயின்ஸ் குரூப்ஸ்க்கெலாம் பாலினாமியல்ஸ்ன்றது சொல்லவே தேவையில்லை. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 2x + 2yனாக்கா அது வந்துட்டு பைனாமியல். இதே மாதிரி வந்துட்டு வேரியஸ் லெவல் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோனாக்கா அது வந்துட்டு பாலினாமியல். ஸோ வந்துட்டு பாலினாமியல் பேஸ்டான ஒரு கால்குலேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக இல்லை. பாஸ்கல் வந்துட்டு ஈஸியாக இல்லைங்கிற பட்சத்தில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு அடிஷன் மாத்திரமே வச்சு அடிஷன் சப்ராக்ஷன் பாலினாமியலோட எக்ஸ் அண்ட் ஒய் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு எக்ஸை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸு ஓகே இப்படி எடுத்துக்கோம். எக்ஸோட வேல்யூ வந்துட்டு x + 2y = 3ன்னு வச்சுப்போம். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னாக்கா y = 2 + x/2ன்னு ஃபார்முலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு பைனா என்ன கண்டினியூஸ் டிவிஷன் அந்த மாதிரி தானே. ஸோ வந்துட்டு இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவர் வந்துட்டு மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஸுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணி அவர் வந்துட்டு கண்டினியூஸ் டிவிஷன் மூலியமாகவும் கண்டினியூஸ் அடிஷன் மூலியமாகவும் அவர் யோசித்து ஒரு டிஃபரன்ஸ் மிஷின்றதை உருவாக்குறாரு. அங்கே வந்துட்டு அதுக்கு மாத்திரம் தான் யூஸ் ஆகுனாக்கா அது வந்துட்டு ஸ்பின்னிங் வீல்ஸ்னால தான் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு அதை எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா பிரிண்டிங் ப்ரெஸ். கொஞ்சம் யாராச்சும் இஃப் யூ ஹவ் ஆக்சஸ் டு எனி ஓல்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ்னாக்கா இன்னுமே நிறையா இருக்குது. பல்கில் பிரிண்டிங் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு பெரிய வீல் வச்ச இதெல்லாம் இருக்கும். லைக் தே வில் பி ரொட்டேட்டிங் த ஹேண்டில் அண்ட் தென் the inks will be pressed on the paper. ஸோ அதுதான் அந்த இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கியர் ராடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுவும் இருக்கும்.
எப்படி வந்துட்டு நம்ம பாஸ்கலினில் வந்துட்டு டெலிஃபோன் டயலர் மாதிரி இருந்துச்சோ அந்த டெலிஃபோன் டயலர் மாதிரி தான் வந்துட்டு இந்த ராடுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் இது வந்துட்டு ஆட்டோமேட்டடாக வந்துட்டு சின்ன வயசில் விளையாண்டுப்பீங்கன்னா அந்த ஒரு காரை பின்னாடி இழுத்து விட்டோம்னா முன்னாடி போகும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் அப்படியும் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கணுன்னாக்க ஃபர்தர் சாப்டர்ஸ் பார்க்கும்போது புரியும். ஸோ வந்துட்டு இது மாதிரி போகலை. செகண்ட் வந்துட்டு அனாலிட்டிக்கல் இன்ஜின்னு இது பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அனாலிட்டிக்கல் இன்ஜின்றது வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் புட் ஃபோர்த் பண்ணுறாரு. அது என்னதுனாக்கா அனாலிட்டிக்கல் இன்ஜின்றது வந்துட்டு இப்போ வந்துட்டு வெறும் கால்குலேஷனுக்கு ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு பாலினாமியல் வந்துட்டு ரொம்ப ரிகர்சிவாக பண்ணிக்கிட்டே இருக்கு. ரிகர்சிவானதை விட ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது நிறையா ப்ராப்ளம்ஸுங்கிற பட்சத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை எப்படி மெமரியாக ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஒரு 4 கான்செப்ட்ஸோடு வர்றாரு. த ஸ்டோர், த மில், த இன்புட், த அவுட்புட். த ஸ்டோர்னாக்கா என்னன்னாக்கா ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கியருக்குள்ளே வந்துட்டு ரொட்டேட் பண்ணும்போது எத்தனை டைப் ஆஃப் நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறது. அப்புறம் அந்த மில் ப்ராசஸர் வந்துட்டு பார்ட் ஆஃப் அ மிஷின். இன்னும் இது வரைக்கும் மைக்ரோ ப்ராசஸராக இருக்கட்டும் அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் அதான் வந்துட்டு ஹார்ட் ஆஃப் அ மிஷின். அப்போலேருந்து இந்த ஸ்டோர் மாதிரி இருக்குது, இன்புட் டைப் மாதிரி இருக்குது, அவுட்புட் டைப் மாதிரி இருக்குது. இன்புட் டைப் வந்துட்டு ஃப்ளாப்பி டிஸ்க் வந்துருக்கு. என்னோடய சார்லாம் சொல்லியிருக்காரு ஃப்ளாப்பி டிஸ்க் ஓஎஸ்க்கு ஃபஸ்ட் ஒரு வாட்டி போடுவாராம், ப்ளஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோக்ராமிங்க்கு ஒரு வாட்டி போடுவாராம். ஸோ இது மாதிரிலாம் சொல்லும்போது என்ன ஆகணும், எனக்கே புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கே புதுசாக இருந்தாங்க, நீ என்ன பெரிய நாளில் போய் கேட்காதீங்க. புதுசாக இருந்துச்சு அவ்வளோ. இன்புட் டைப்பும் அவுட்புட் டைப்பும் எவ்வளோ மாதிரி இருக்குது. ஆனால் ப்ராசஸர் டைப்பு மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு அதுதான் ஹார்ட் ஆஃப் தி மிஷின்ன்றது மாறவே இல்லை. ஸோ வந்துட்டு இன்புட்டும் அவுட்புட்டும் இப்போ எவ்வளவோ என்எல்பி பேசிஸில் நம்ம வந்துட்டு பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போலாம் என்எல்பிங்கிறது வந்துட்டு இப்போ ரொம்ப நம்ம அட்வான்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கோம் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் பேசிஸில். அதுக்குலாம் நிறையா மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. லைக் என்எல்டிகே அந்த மாதிரி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, பேசுவோம் அதை பற்றியும் பேசுவோம். லைக் வந்துட்டு அதுக்கப்புறம் மில் த ப்ராசஸரில் வந்துட்டு நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி எங்கேயும் வந்துட்டு ஆக்சுவலான மேக் ஆப்னாதுனாக்கா இந்த மில்லில் தான் வந்துட்டு மில்லுனாக்கா ரெகுலராக வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ளோர் மில், அதாவது மாவு மில்லு, இல்லைன்னா வந்துட்டு சம்திங் லைக் காட்டன் மில்ஸ் அந்த மாதிரினாக்கா அங்கே தான் ஆக்சுவல் ப்ராசஸ் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த மில் ப்ராசஸர்னு சொல்கிற இடத்துல தான் வந்துட்டு ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மேக்ஸ் ஹேப்பன்ஸ். இன்புட் அப்புறம் வந்துட்டு இன்புட் வந்துட்டு எப்படின்னாக்கா பஞ்சு கார்ட்ஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு இது ஃபஸ்ட்டு எப்படி இதாக இருக்கும்னாக்கா ஒரு பஞ்சு கார்டுன்றது வந்துட்டு நம்ம சில்க் வீவிங் மிஷின்ஸில் தான் வந்துட்டு தறி நெய்கிறவங்களுக்கு தெரியும். டப்புன்னு அடிக்கிற இடத்துல வந்துட்டு அந்த ஒரு இது வரும், பஞ்சு மாதிரி விழுகும். அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளமாகும். ஒரு சில இடங்களில் வந்துட்டு அந்த இது வந்துட்டு லேசாக ஆப்போசிட் சைடு வந்துட்டு இதாகும். ஸோ அதை வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தெரியும். 0s and 1s ஆன் அண்ட் ஆஃப், அதான் 0s and 1s ஆஃப் அண்ட் ஆன் ரெஸ்பெக்டிவ்லி அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் பஞ்சிங் கார்ட்ஸ் வந்துட்டு இஃப் இட்ஸ் க்ரஸ்டட்னாக்க ஆன், இஃப் இட்ஸ் லோயர்னாக்க ஆஃப், அந்த மாதிரி ஒரு இதில் வச்சு ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் பஞ்சிங் கார்ட்ஸு. அது மாதிரி வந்துட்டு ஒரு நம்பருக்கும் வெவ்வேறு இது வச்சு ப்ராசஸ் பண்ணி அது வந்துட்டு இன்புட்டு. அவுட்புட் வந்துட்டு ஒரு கிராஃபாக வந்துட்டு ட்ரா பண்ண முடியும் அந்த ஒரு மிஷினால். ஐ மீன் இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினால் வந்துட்டு ஒரு கிராஃபை ட்ரா பண்ண முடியும். அப்போ வந்துட்டு ஒரு சிக்னல் பெல்லு மூலயமா ஒரு சிக்னல் கொடுக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்துருச்சு அது மாதிரி தான். ஆனால் வந்துட்டு இப்போ என்னன்னாக்கா இங்கே தான் வந்தார் இதுங்கிற மாதிரி ஃபெயில் ஆகிட்டார். ஸோ வந்துட்டு இவர் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா என்ன சொல்லலாம்,
ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் எடிட்டில் தூக்க மாட்டேங்கய்யா, என்னால் எடிட் பண்ண முடியலங்கய்யா. ஃபார்ச்சூன் டு பை 2 வாஷிங்ஸ். ஓகே, இந்த ஒரு அனாலிட்டிக்கல் இனிமேடிக்கு ப்ராப்பராக இங்கே ஓரளவுக்கு பார்த்து தான் சொல்கிறதா இருக்கேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே தான் இது பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த இதை கொண்டு போயிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு இவருக்கு 17,000 யூரோஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூரோஸ் அப்போ வந்துட்டு இது 2 வார்ஷிப் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் 17,000 யூரோஸ்ன்றது. இப்போ என்ன அங்கே யூகே சைடில் தான் இருக்கவங்ககிட்ட வந்துட்டு யூரோஸோட வேல்யூ கட்டினா அவங்களுமே கொஞ்சம் கதறதான் செய்வாங்க. ஸோ அதான் இவர் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னால ஃபெயிலாக டிசைனை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் லைக் வந்துட்டு அவரோட இது அனாலிட்டிக்கல் இன்ஜின் வந்துட்டு ஃபுல்லாக பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு 1871 வந்துட்டு த ஓஜி ஹேஸ் கான் வித்தவுட் பெர்ஃபெக்ட் டிசைர் பில்ட் பை ஹிம். அவர் வந்துட்டு அவரோட பெர்ஃபெக்டான டிசைர் வந்துட்டு அதாவது கிரேட் இன்ஜின் சொல்லப்படக்கூடிய அனாலிட்டிக்கல் இன்ஜின் வந்துட்டு உருவாகிறதுக்கு வந்துட்டு பார்க்காமே 1771 வந்துட்டு இறந்துட்டார். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன ஆச்சுனாக்க பர்ஃபெக்டாக இப்படி தான் வந்துட்டு சார்லஸ் பேபேஜோட ப்ளூ பிரிண்ட்டுன்றது வந்துட்டு செட் அவுட் ஆச்சு. அவர் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அவரோட ஸ்பெஷலிஸ்டான இன்ஜினால வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இன்ஜினில் வந்துட்டு அவர் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சார். இட் மேட் கண்டினியூஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மெத்தட்ஸ். ஆனால் வந்துட்டு அனாலிட்டிக்கல் இன்ஜினில் வந்துட்டு அவர் ப்ளூ பிரிண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணி அவர் வந்துட்டு ஃபண்டிங்கும் வாங்கினார். சம்பவம் ஸ்டார்ட் அப்ஸ் வச்சுக்கவங்களுக்கு தெரியும், ஃபண்டிங் வாங்குறது வந்துட்டு குதிரை கொம்பான விஷயம். அதே மாதிரி அவர் வந்துட்டு ஃபண்டிங்கும் வாங்கினார். பட் ஃபண்டிங் வாங்கினாலுமே வந்துட்டு அவரால் வந்துட்டு அவர் அரௌண்டு 1800s ஆரம்பித்த இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு 1071 வந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறமும் முடியாமல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் த மேன் couldn't see it. த மேன் who started couldn't see it. அதுதான் இங்கே இருக்க மேட்டரு. வலிக்குது. இவந்தோ அவரால் வந்துட்டு அதை பார்க்க முடியல. இவந்தோ அவர் ப்ரப்போஸ் பண்ண ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு இட்ஸ் குட் இனஃப் டு பில்ட் த திங்ஸ் டு சே த திங்ஸ் ஹீ இஸ் மோர் 100 years ப்ரொஃபோன் தென் அதர் இன்வென்டர்ஸ். மற்ற இன்வென்டர்ஸை காட்டிலாம் அவர் வந்துட்டு 100 years வந்துட்டு முன்னாடி இருந்தான்னு சொல்கிறதுக்கு அவரோட ப்ளூ பிரிண்ட் ஒன்று போதும். அந்த மாதிரி அதாவது பொருள் அந்த மாதிரி ஒரு மாதிரி அவர் வச்சுருந்த ஒவ்வொரு அதாவது ஒரு ப்ளூ பிரிண்டில் எரர் இருக்குதா நெக்ஸ்ட் டிசைன், ஒரு ப்ளூ பிரிண்டில் எரர் இருக்கா நெக்ஸ்ட் டிசைன், அந்த மாதிரி அவர் வச்சுருந்த ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்டோட டிசைன்ஸுமே ஒவ்வொரு இடத்த வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம சொல்கிறோம் கூகுள் வந்துட்டு நானோ பனானா விட்டுருக்கு, அதை அப்கிரேட் பண்ணி 2.0 விட்டுருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் கெட்டு வர்றதுக்கு முன்னாடி வெர்ஷன் கண்ட்ரோல் பற்றி யோசிச்சு வெர்ஷன் கண்ட்ரோல்னால் ரிலீஸ் கிடையாது, ப்ளூ பிரிண்ட் ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் பற்றி யோசிச்சு அந்த அளவுக்கு பிளான்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு மனுஷனாக தான் வந்துட்டு தன்னோட ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு ஆன் ஒர்க்கிங்கில் வர்றதை பார்க்க முடியாமல் போனது கஷ்டம்தான். ஆனால் வந்துட்டு ஒத்துக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை. ஆனால் இவர் வந்துட்டு ப்ராப்பராக சொல்ல போனாக்க அடுத்து வந்துட்டு இங்கே தான் இருக்குது மேட்ரு. லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சாப்டரில் லவ்வை பற்றி பார்ப்போம். லவ்வை பற்றி பார்க்க போகிறோம். பி எங்கேஜ் லவ்வை பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக அடா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி லவ்வை பற்றி பார்க்க போகிறோம். அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி லவ்வை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட். வழக்கம் போது தான் இட்ஸ் மீ ஆதி ஷட்டிங் டவுன் ஃப்ரம் யூ. இந்த வாட்டி பில்கெல்லாம் முடியாது, எடிட் பண்ணவும் முடியாது, வெல்கமும் போடலை, பண்ணிச்சோ. கூடிய சீக்கிரம் மறுபடியும் அந்த வெல்கம் மறுபடியும் இப்படி இழுத்து வர மாதிரி ஒரு வெல்கம் ஸ்லைடோட ஒரு வீடியோ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அது வரைக்கும் எழுதுறான்னு சொன்னால் எழுதவே இல்லைன்னு நினைக்காதீங்க. நிஜமாகவே நான் எழுதிக்கிட்டே பேசணும்னு தான் நினச்சேன், முடியலை. மறுபடியும் சொல்கிறேன், அடடான்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு லவ்வை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஜஸ்ட் வெயிட். இட்ஸ் மீ ஷட்டிங் டவுன் ஃப்ரம் யூ ஆதி.
வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன்.